வாட்டர்மெலானை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள், இதோட 1/4 கப் நாட்டு சர்க்கரை, இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி சேர்க்காம அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்குவோம். வடிகட்டியாச்சு. இதை இப்போ நகர்த்தி வச்சுக்குவோம். இந்த பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்குவோம். கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சம் நெய், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்ச வாட்டர்மெலான் ஜூஸை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பிசைஞ்சாச்சு. இதை இப்போ 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ இந்த மாவில் ஒரு உருண்டை எடுத்து அகலமாக விரிச்சுக்குவோம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த திக்னஸுக்கு இருக்கட்டும். இது மாதிரி ஒரு கிண்ணம் அல்லது கட்டரை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெயை சூடாக்கி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். அருமையான சுவையோட வாட்டர்மெலான் பூரி ரெடி.